செயலாளர் வழக்கறிஞர் அன்பு சகோதரர் செல்லமணி அவர்களே மற்றும் இங்கே இதற்கு முன்பு உரையாற்றிய வடக்கு மாவட்டத்துடைய முக்கியமான அணிகளுடைய ஜூன் 3ஆம் தேதி நூற்றாண்டு விழா நிறைவு இருக்கிறது. அதனுடைய அன்றையிலே நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி விழாவை நாம் துவங்கக்கூடிய காலமான கருதி 3ஆம் தேதியே நமக்கு வெற்றி விழாவை தொடங்கும் என்று நான் உறுதியளிக்கிறேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் 40 எதிர்ப்பு மாற்றமே கிடையாது. தமிழ்நாட்டில் 40 வரப்போது உறுதியாகிறது. மேலே எவ்வளவு வரப்போது 300 இருந்தால் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. வரப்போது இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது கண்டிப்பாக நமது மாண்பு முதலமைச்சர்கள் கை காட்டக்கூடிய ஒருவர் தான் இந்த இந்திய நாட்டின் முதல்வராக அப்படிங்கிறே கண்டிப்பாக மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக இருக்கும். அதிகபட்ச வரைகிற நியமனங்களை அதற்கு பிறகு அந்த ஓராண்டு 2025 இருந்து 2026ஆம் ஆண்டு வரை அந்த பத்திரிகைகளின் நாம் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கிய கவனத்தில் நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில் இருப்பதால் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றாண்டுகளாகவும் தலைவர் அவர்களுடைய நம்முடைய 2 கண்களில் ஒரு கண்ணாக விளங்கிய பேராசிரியர் பெருமை அவருடைய நூற்றாண்டுகளாகவும் இப்போது தலைவர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டுகளாகவும் நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தலைவர்களின் வரிசையில் தான் இவர்களால் தான் நாம் இன்றைக்கு அகில இந்திய அளவில் வேறு எந்த மாநிலத்தையும் விட மிகச் சிறந்த மாநிலமாக முன்னிலை மாநிலமாக நாம் விளங்குகின்ற மிகப்பெரிய பெருமை கிடைத்திருக்கின்றன. இந்த தமிழ் சமுதாயம் வாழ்வதற்காக உழைத்திருக்கிற நவீன தமிழ் சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிற சிற்பி நம்முடைய மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுவதற்காக எப்படியெல்லாம் திட்டங்கள் தீட்டி செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி தான் வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. கோலாக்காடு கிடைக்கின்ற காரணத்தாலே தேர்தல் ஆணையத்தில் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மூலமாக தேர்தல் ஆணையத்திடம் அன்றைய தினம் நாம் ஊர்வலங்கள் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு அவர்கள் அனுமதி தந்தால் அன்றைக்கு ஊர்வலங்கள் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் ஆணையத்தை மீறி நாம் எதையும் செய்ய போவதில்லை. ஆனால் அதே நேரத்தில் காலையிலே அன்றைக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் சிலை நம்முடைய மாவட்ட கழக அலுவலகத்தில் தான் இருக்கிறது. அங்கே நாம் மாலை அணிவிப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. எனவே அதுபோல நிகழ்ச்சிகள் அனுமதித்திருக்கிறார்கள், சந்திப்பதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். எனவே அன்னதானம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதிலே எந்த தடையும் கிடையாது. தேர்தல் ஆணையம் அந்த ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அந்த கோடாக்காட்டை கிளப்பிக் கொண்ட பிறகு ஒவ்வொரு ஒன்றியத்திலும் மிக சிறப்பாக தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி மூலமாக அந்த ஒன்றியமே இயக்கின்ற அளவுக்கு நிச்சயமாக நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொண்டாடப்படும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவிலே பெற்றிருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய எனவே 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு செல்கிற போது நிச்சயமாக இந்தியா கூட்டணி இன்றைக்கு நம்முடைய ஆதரவுடைய பேச்சுக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறது என்பதற்கு வெற்றி பெற்றுவிட்டது என்பதற்கு